பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்ட ரீசன்ட் பிரஸ் மீட்ல வேல்முருகன் அவர்கள் தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பத்தி கொச்சையா கமெண்ட் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, விஜய் மாணவிகளோட கை குலுக்கி அவங்களோட போட்டோ எடுக்கிறத நான் வந்து தட்டி கொடுக்கறதா தான் பாக்குறேன். அலண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையுமே தப்பான கோணத்துல பார்க்க கூடாது. சோ அதை வந்து ஒரு அன்பா பார்க்கணும். அண்ட் வேல்முருகன் அவரோட கோணத்துல சொல்லியிருக்காரு. சோ அதை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல, நான் இப்படிதான் பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் தமிழக வெற்றி கழகத்தோட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, விஜய் வந்து எங்க வீட்டு பையன், இப்ப வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா சிறு வயதுல இருந்தே அவர் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. அண்ட் எஸ்ஏசி அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட கிட்டத்தட்ட 17 படங்கள் பண்ணிருக்காரு. அண்ட் கேப்டனோட நிறைய படங்கள்ல சிறுவனா விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. சோ பர்சனலா விஜய் வந்து எங்க வீட்டு பையன். பட் அரசியல் நிலைப்பாடு குறித்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற அவர் தான் சொல்லணும். அண்ட் அவர் கூட்டணிக்கு உங்களை அழைச்சா போவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, அது வந்து அப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தளபதி பத்தி இந்த அளவுக்கு இவங்க பாசிட்டிவா பேசுறத பார்த்தா டிவிக்கு தேமுதிக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு போல. அண்ட் தேமுதிகவுக்கு அதுதான் நல்ல விஷயமும் கூட. ஏன்னா இதுக்கப்புறம் தேமுதிக ஒரு மிகப்பெரிய கட்சியா தனியாலாம் வர முடியாது. சோ ஒரு நல்ல கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். அதுவும் தளபதியோட ஃபேமிலியோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. கோட் ரிலீஸ் அப்போ கூட ஏஐல விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்தினதுக்கு தளபதி மரியாதை நிமித்தமா அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனாரு. சோ எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.